ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த ப்ரிவ்யூ வீடியோவே ஃபஸ்ட்டு அந்த மவுண்டெயினில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ட்ரீயில் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளே ஆகிட்டு அந்த ட்ரெயினில் வரும். ஸோ அந்த ட்ரெயின் மூவிங் எஃபெக்ட், அந்த ட்ரீ வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த காற்றுல ஆடுற மாதிரி. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நோடு நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து டெலிகிராமில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோடு அப்படின்னு சொல்லி மேலே டாப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த நோடை வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதில் எடிட் பண்ணியிருக்கிற அந்த சாங் ரிலீக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம்னா அலைட் மோஷன். அது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை, ஆனால் அந்த அலைட் மோஷனில் எடிட் பண்ண வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதே ரிலீக்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருக்கேன், நோ வாட்டர் மார்க். அதுக்கப்புறம் வேறு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ன்ற பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அந்த பேக்கேஜ் மெட்டீரியல் பேக்கேஜில் இருக்குது. வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து, அதாவது ப்ளஸ் சிம்பிள்ன்ற பாருங்கள், அலைட் மோஷன் உளறேன் ஏன்னு தெரில 2 நாளாக. நோடு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோடு வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நியூ அப்படிங்கிறத கொடுத்து இந்த மாதிரி வந்துருமா இன்டர்ஃபேஸ். அதில் ரேஷியோ அப்படின்ற 16:9 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டம்குள்ளே போயிட்டு 1000-80 அப்படின்னு இருக்கும். அதை 1080 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. 720 அப்படின்னு இருக்கும், அதை வந்து 1350 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஸ்டா 4:5 ரேஷியோ. ஸோ இப்படி எடிட் பண்ணி முடிச்சு, அதாவது இந்த இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியாக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதில் இமேஜுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் மவுண்டெயின் ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரீஸ் ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆட் பண்ணும். இந்த 3மே நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஆர்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இதையுமே நீங்கள் வந்து 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷனை வந்து நம்ம 0.20 அப்படிங்கிறதுல கொண்டு வந்து வைக்கணும். ஸ்கேல் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து மவுண்டெயின் இமேஜ் இருக்கும்ல, அதை வந்து -20 வைங்க. -20 வச்சுட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வச்சு நீங்கள் மவுண்டெயின் எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பொசிஷன் -40 வைக்கணும். 0.40 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆப்ஷனில் இதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அப்படி கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக அந்த ட்ரெயின் இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கேல் ஆப்ஷன், அதாவது தேர்டாக இருக்கும்ல பொசிஷனில், அதில் வந்து 60 வைக்கணும். 60 வச்சு ஸ்கேல் ஆப்ஷன் உங்களுக்கு இதே ட்ரெயின் வேணும் அப்படின்னு இந்த சைஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஸ்கேல் ஆப்ஷன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ட்ரெயின் வேணுமோ, அதாவது நான் 0.39 எக்ஸ் ஆக்சிஸ் வைங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் இங்கே வருங்க, இந்த ஸ்டார்டிங் இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். வச்சுட்டு கீழே இப்படி கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா, கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக இதையே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சாங் ரிலீக்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சாங் ரிலீக்ஸ் வந்து நான் முன்னாடி எடிட் பண்ணி வச்சிட்டேன்னு நான் முன்னாடியே சொல்லிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி போட்டாச்சு. அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஐ பட்டனில் கொடுக்குறது சில டைம் வர மாட்டேங்குது. ஸோ ஐ பட்டன்லேயும் கொடுத்துட்றேன், வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ரிலீக்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த ரிலீக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரிலீக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு பொசிஷனில் வந்து இதில் நம்ம 60 வைக்கணும். 60க்கு மேலே வைக்கணும். ஓகேவா, 60க்கு மேலே வச்சுட்டு பிளண்ட் மோடு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட்டிடியூட் மாற்றிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக சின்னது பண்ணிக்கோங்க. இல்லைங்க, ரிலீக்ஸ் தெரிகிற மாதிரி டைம் லைனில் வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு சைஸும் இது பண்ண முடியும். சைஸ் வந்து சின்னது பண்ணியாச்சு. ஏன் இந்த இடத்துல பிளாக்காக வருது?
ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது ஏன் இந்த இடத்துல ரிலீக்ஸ் மட்டும் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னு இப்போ சொல்கிறேன், எனக்கே இப்போ தான் புரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ரிலீக்ஸ் வந்து சின்னது பண்ணி வச்சாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், வர மாட்டேங்குது. எங்கடி ஐயோ, இந்த நோடோட ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. ஒரு ப்ரிவியூ கூட ஒழுங்காக பார்க்க முடியலங்க. வரும் காணோம். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே என் ஃபோன் வேறு. சரி விடுங்க. இப்போ வந்து அந்த ரூட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டு இப்போ வீடியோட டியூரேஷன் 28, 22 அப்படின்னு இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீக்ஸுக்கு அப்புறம் பிளாக்காக வந்துச்சு. ஸோ அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, ரூட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கையும் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு 22, 28 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜுக்குமே இருக்கிற எல்லா இமேஜுக்கு நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அந்த ரிலீக்ஸில் பிளாக் வந்தது மாதிரி வராது உங்களுக்கு. 28, 22, 28, 22 இது வராதுன்னு நினைக்கிறேன். அந்த புள்ளி வைக்கல. ஐயோ சின்னமா குடும்பம் பண்ணுறானே. 28, 22 கீழே ஒன்று இருக்குது. 28, 22 டென்ஷன் ஏற்றுது இந்த நோட் ஆப்பு. சூப்பராக எடிட் பண்ணலாம், ஆனால் 10 லேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணி நான் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ 60 வச்சுட்டேன். 60 வச்சதுமே இப்போ வந்துடுச்சு. இப்போ 60 இந்த வச்சுட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வச்சு சின்னது பண்ணிவிட்டு லைட்டாக சின்னது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இது வரைக்கும் பண்ணுறவங்க நான் ரெகுலராக நோட் யூஸ் பண்ணுறவங்க எடிட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இப்போ வந்து அந்த ரூட் அப்படின்னு இருக்குல்ல, அது கீழே இருக்கிறத கொடுத்துட்டு ரூட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும்ல. இதில் வந்து ஒரு ரிலீக்ஸ் முடிஞ்சு இன்னொரு ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. நீங்கள் எனக்கு ஆடியோ ப்ளே ஆகாதனால எனக்கு தெரியல. இப்போ இந்த ரிலீக்ஸ் முடியுதா? இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அந்த சிசர் சிம் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சிசர் சிம்பிளை வச்சு வீடியோவை ரெண்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு செகண்டாக ஒரு வீடியோ இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வீடியோவை வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சு எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ரிலீக்ஸ் முடிஞ்சு எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு இப்போ இந்த இடத்துல முடியுது. அப்போ வந்து இந்த இடத்துல வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இப்போ வீடியோவே 3 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் கொண்டு வந்து அந்த மவுண்டெயினுக்கு முன்னாடி போடணும். ஓகேவா? இப்போ மவுண்டெயினுக்கு முன்னாடி போட்டாச்சு. இப்போ மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா -21 இருக்குது. அப்போ வீடியோ வந்து -22 இருந்தாவே நம்மளுக்கு வீடியோ தெரியும். தெரியுது பாருங்கள். இப்போ ஸ்கேல் ஆப்ஷனில் வச்சுட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பொசிஷன் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் செகண்டாக ஒரு வீடியோ இருக்கும்போது அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் அந்த ட்ரீ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். -40 இருக்குது. அப்போ இது 41 இருந்தாவே போதும். -41, 42 இருந்தாவே போதும். இந்த இடத்துல ரிலீக்ஸில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் பொசிஷன் எல்லாமே நீங்கள் இதிலே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற தேர்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்கேல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ரிலீக்ஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ட்ரெயின் கிட்ட வர மாதிரி, ட்ரெயினுக்கு மேலே வர மாதிரி, ட்ரெயினில் வர மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ரூட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் அந்த மவுண்டெயினில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ட்ரீயில் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரெயினில் இருக்கும். இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயின் இமேஜ் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷனில் அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, ஸ்டார்டிங் கூட வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தேர்டு வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா 20 கீழே டைம் லைனில் பாருங்கள். இந்த டார் இங்கேருந்து தான் நம்மளுக்கு தேர்ட் லைன் ஆரம்பிக்குது. அதுக்கு நேரம் அந்த லைனை வச்சுட்டு அந்த ட்ரெயின், அதாவது அந்த ட்ரெயின் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த லைன் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக அங்கே மேலே பொசிஷனில் அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போனதுமே இந்த இடத்துல லைன் தெரியுதா, அந்த லைனுக்கு நேர் வச்சு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அனிமேஷன் கீ வந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். எண்டிங்கில் ஆட் பண்ண அனிமேஷன் கீயை அந்த 40 அப்படின்ட்டு இருக்குல்ல ஃபஸ்ட்டாக, அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கடைசி பெட்டி முடிகிற வர கரெக்டாக இப்படி இல்லை போகிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வச்சுக்கோங்க.
இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைனா எனக்கு ட்ரெயின் ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கான இது. ஓகேவா? இப்போ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ரூட் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு 3D செட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு குளோபல் கேமரா அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி அந்த அனிமேஷனுக்கு ஆட் பண்ணுறது இருக்கும். அதை பொசிஷன்லேயே ஆன் பண்ணிடுங்க. ரொட்டேஷன்லேயே அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, ரெண்டுலேயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அனிமேஷன் கீவே மவுண்டெயினில் தெரிகிற மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்படி ஜூம் இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த பொசிஷன் மேலே இருக்கிறதுல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சம் இந்த மவுண்டெயின் மட்டும் தெரிகிற அளவு இப்படி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. கீழே பொசிஷன்லேயும் அதே அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் அனிமேஷன் கீக்கு, அதாவது ரொட்டேஷனில் ஸ்டார்டிங் அனிமேஷன் கீக்கு போயிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருந்து வரும் நமக்கு. அதுக்காக தான் அந்த ரொட்டேட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மவுண்டெயின்லேயே பண்ணுற மாதிரி பார்க்கணும். இந்த மவுண்டெயின் மட்டும் தெரிகிற மாதிரியே இந்த கொஞ்சம் அந்த ட்ரீக்கு டெக்ஸ்ட் வர வரையும் நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில், அதாவது இந்த பொசிஷனில் நம்ம மேலே அப்பா டவுனா ரைட்டா அப்படின்னு நம்ம இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணும். அந்த இது வர வரைக்கும். இப்போ செடிக்கு வந்ததுமே அந்த பொசிஷனில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷனும் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உடனே இந்த செடியில் வந்து நம்ம இனிமேல் செடியில் அனிமேஷன் இருக்கிற மாதிரி காமிக்கணும். இப்படியே காமிச்சிட்ருக்கணும் நம்ம செடியிலேயே இருக்கிற மாதிரி. அடுத்து அந்த ட்ரெயினுக்கு போகும்ல, அந்த ட்ரெயினுக்கு போகும்போது நம்ம ஃபுல்லாக ஜூம் அவுட் ஆகிடணும். இப்போ இந்த இடத்துல ட்ரெயினுக்கு வருது, ஃபுல்லாக ஜூம் அவுட் ஆகிட்டோம்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல, அதாவது ட்ரெயினுக்கு வந்ததுமே நீங்கள் பொசிஷனில் ஃபஸ்ட்டு 2 இடம் இருக்கும்ல, அது ரெண்டையுமே 0க்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிறத வந்து 0க்கு வச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ட்ரெயின் பாதி இது கட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா ட்ரெயின் ஃபுல்லாக எந்த இடத்துல வச்சா வருதோ அந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இது மட்டும்தான், தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தேர்ட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரெயின் மூவ் ஆகிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா ட்ரெயின் மூவ் ஆகிறது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும். ஓகேவா? இப்போ எண்டிங் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான், நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரிவ்யூ வேணால் உங்களுக்கு கடைசியில் எக்ஸ்போர்ட் பண்ணியே காமிக்கிறேன். இது முடிஞ்சாச்சு. இவ்வளோ தான் இந்த சைட்டு. இது வந்து ஏன்ட்ட உள்ள டேலண்ட் வச்சு நான் இந்த அனிமேஷன், இந்த பொசிஷன் 3D செட்டிங், இதில் உங்களுக்கு எப்படிலாம் பொசிஷனை வச்சு எடிட் பண்ண முடியுமோ எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீ இமேஜ் இருக்கும்ல, அந்த ட்ரீ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அசட் ஸ்டோரில் போயிட்டு வாட்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த வாட்டர் அப்படிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு பண்ணில்லுங்க. இந்த ரூட்டை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக தெரிகிற ரேஞ்சுக்கு வந்துக்கோங்க. எண்டிங்கில் தான் ஃபுல்லாக தெரியும், இந்த இடத்துல தான் ஃபுல்லாக தெரியும். இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ட்ரீ இமேஜில் அந்த வாட்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆம்பிடியூட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 10 வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீப் எட்ஜ் அப்படின்ட்டு இருக்கிறத ஆன் பண்ணிவிட்டு கீழே FBM அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு இருக்கிறது வந்து நான் ஒரு 2 சம்திங் போயிட்டேன். இதில் ஆப்டிடியூட் அப்படின்றது வந்து 10லேயே கொண்டு வந்து வச்சுருங்க. இதுலேயும் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஸ்பீடு வந்து நான் 34க்கு வந்துட்டேன். அப்போயும் உங்களுக்கு ரொம்ப ஆடுற மாதிரி அப்படி இருக்குன்றதுனா அந்த ஃபஸ்ட்டு FBMல 5.1 இருக்குல்ல, அதை வந்து கம்மி பண்ணுங்கள். நான் ஒரு 2.9 கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக ஆடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் தான் எடிட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து கரெக்டான ரேஷியோ நம்மளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, கடைசியில் பார்க்கும்போது ட்ரெயின் போகிறது இன்னும் நல்லாயிருக்கு. நான் எடிட் பண்ணுறதுல இப்படி எடிட் பண்ணல, திடீர்னு எடிட் பண்ணும்போது இந்த ஐடியா வந்துச்சு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இன்ஷாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். டைம் பாருங்கள், மேலே 3:47, டீடைல்ஸ்
346க்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் எடிட் பண்ணுறதோடு இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதாவது நான் எடிட் பண்ணல, அதோட இதுவே இது நான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு அந்த கடைசி ட்ரெயின் போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெயின் போயிட்டுருக்கு, அப்போ கடைசியில் போனோமே அந்த ட்ரெயின் அப்படியே போகிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கீழே வந்து உங்களுக்கு ட்ராக் தெரிகிற மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ராக் வேணால் ஒரு பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதையும் இதிலே சொல்லிடுறேன். இன்ஷாட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோ ஆட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்ஷாட்டில் அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நியூ அப்படிங்கிறதுக்குள்ளே போய்ட்டு நம்ம எடிட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு கீழே டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்படி ஆட் ஆனதுக்கப்புறம் கேன்வாஸில் போய்ட்டு ரேஷியோக்குள்ளே 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் வந்து கடைசியில் விக்கினேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக வச்சுருங்க. ஏன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஆர்ட்டுக்கெலாம் இப்படி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் ஆர்ட்டுக்கு இப்படி எடிட் இந்த சுற்றி பிளாக்காக வர மாதிரி ஆட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதில் எப்படி ஸ்டிக்கர், அதாவது உங்கள் சேனல் லோகோ எப்படி ஆட் பண்ணுறதுனா பிஎன்ஜி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது வந்து ஸ்டிக்கர்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ராயிங் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அதை கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். அதில் இருந்து உங்கள் சேனல் லோகோ இம்போர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.